வணக்கம். நம்ம சேனல்லேருந்து டெய்லி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். அங்கே இன்றைக்கி நடந்திருக்குங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மிகப்பெரிய கேப் டவுனில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகிட்டு முடிஞ்சது வந்து புல்லிஷாக இருக்குது, பட் கேப் டவுனில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக இந்த ரேஞ்ச் வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து இருந்துச்சு, மேஜர் சப்போர்ட் லெவலாக வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ கேப் போட்டு கீழே வந்து கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இதை வந்து சக்ஸஸ் ஆகாமல் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சுக்கும் மேலேயே வந்து க்ளோஸ் ஆனதுனால இந்த லோ இந்த ஹையை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லோவை கீழே பிரேக் பண்ணாத வரை அது மேலே போகலாம். சப்போஸ் கீழே மறுபடியும் இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சு இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நல்லா கீழே போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு ரேஞ்சையும் கீழே பிரேக் பண்ணாத வரை அது மேலே போகலான்னு தோணுது. பார்ப்போம். ஸோ இந்த ஹையும் தாண்டி சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா தொடர்ந்து மேலே போகலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்படியே இங்கே வந்து 1 ஹவரில் வந்து பார்ப்போம். 1 ஹவரில் வந்து பாருங்கள், 3 ரேஞ்சு, இந்த 3 ரேஞ்சுமே மார்க் பண்ணிக்கங்க. ஸோ மேலே இருக்கிற ரேஞ்சு, இந்த ரேஞ்சு, இந்த ரேஞ்சு. ஸோ இதில் மேலே பிரேக் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சு, இதையும் சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா அடுத்து இங்கே. ஸோ இதை நம்ம இப்படி பார்க்கலாம். ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருக்கிறதுனால சப்போர்ட் எடுக்குதுன்னா மேலே, இங்கேருந்து கீழே ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த ரேஞ்சு, இதையும் தாண்டி ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த ரேஞ்சு, இதையும் தாண்டுதுன்னா அடுத்து இந்த ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணாமல் சப்போஸ் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஒவ்வொரு ரேஞ்சிலேருந்தும் சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுக்க அடுத்து மேலே போகலாம். ஸோ ஒரு மைல்டான பேரேஜில் வந்து இருக்குது. இதை பார்க்கும்பொழுது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே, ஒருவேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா அடுத்த ரேஞ்சு, இதை பிரேக் பண்ணதுன்னா அடுத்த ரேஞ்சு அப்படின்னு ஒவ்வொன்றா வரும். ஸோ சி பேரில் வந்து பாருங்கள், இங்கே லோயர் வேல்யூ சி பேர், க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து சி பேருக்கு மேலே. ஸோ இங்கே நம்ம சி பேருக்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பனாக தான் செக் பண்ணலாம். சப்போர்ட் எடுக்குதுன்னா R1 தாண்டுதுன்னா R2. சப்போஸ் இந்த R1லேருந்து நல்லா சப்போர்ட் எடுக்குதுன்னா இந்த சி பேர் வரைக்கும் கூட போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இதே சி பேருக்கும் கீழே ஓப்பன் ஆகுதுன்னா செல் பண்ண வேண்டாம், S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் R1, S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2. ஸோ இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி போலவே வந்து பாருங்கள், நல்லா ஒரு கேப் டவுனில் கீழே வந்து ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும்பொழுது மேலே வந்து க்ளோஸ் ஆனது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அது கோல்டன் புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவோம். நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி. அகெயின் இந்த லோ கீழே பிரேக் பண்ணாத வரை அது புல்லிஷ் கொண்ட வாய்ப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த க்ளோஸ் ஆன ப்ரைஸ்லேருந்து சப்போர்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹையை போகணும், அந்த ஹையிலேருந்தும் சப்போர்ட் எடுக்கலாம், மேலே போகணும். ஸோ மேஜராக இந்த லெவலில் கீழே பிரேக் பண்ணாத வரை அது மேலே, ஒரு வேளை இதையும் பிரேக் பண்ணாதுன்னா அடுத்த ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து இந்த 3 ரேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இங்கே வந்து கிடச்சிருக்கு. ஸோ அங்கே வந்து நம்ம நிஃப்டியில் அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆனிச்சு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னா இந்த ரேஞ்சு, ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா உள்ளே வந்துடும். ஸோ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா இதையும் தாண்டி ரிஜெக்ட் ஆகுதுன்னா கீழே. ஸோ ஓவரால் இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்குதா ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சப்போர்ட் எடுக்குதா அல்லது ரிஜெக்ட் ஆகுதா, இந்த ரெண்டாக தான் நம்ம கவனிக்கணும். கீழே வந்தாலும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும், அல்லது டைரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அங்கேருந்து திரும்ப வரணும். இங்கே வந்து பாருங்கள், லோயர் வேல்யூ சி பேர் பேரிஷ், சி பேருக்கும் மேலே வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. அது வந்து புல்லிஷ் இண்டிகேட் பண்ணது மாறி மாறி இருக்குது. சேம் நிஃப்டி போலவே தான் இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ சி பேருக்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா R1 தாண்டுது அப்படின்னா அது அப்படியே வந்து இந்த சி பேர் வரைக்கும் கூட போகலாம். ஸோ இங்கே சி பேர் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா R1 R2 இந்த சி பேர் வரைக்கும் போகலாம். இது சி பேர் கீழே வந்தால் செல் பண்ண வேண்டாம், S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா அது திரும்ப வந்து அப்படியே மேலே அப்படியே R1 வரைக்கும் போகலாம். ஒரு வேளை S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2, சி பேர் கீழே இருந்தால் உடனே செல் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டியும் கேப் டவுன்லேருந்து கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆனது மேலே இருக்குது. ஸோ முக்கியமான அந்த ரேஞ்சு அது கீழே பிரேக் பண்ணாததை மேலே இருக்க அது வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். அதனால் அதை செக் பண்ணுங்கள். இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா விடையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.